சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் நேரில் சந்தித்து வலியுறுத்திய நிலையில் பிரதமர் நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பிரதமர் நிறைவேற்றியிருப்பதாகவும் விரைவில் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் நிறைவு பெறும் என்றும் நம்பிக்கை. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக பந்தக்கால் நடப்பட்டது. விக்கிரவாண்டி திடலில் கோவில், தேவாலயம், தர்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் தெளிக்கப்பட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழக சிறைச்சாலைகளில் சாதிய பாகுபாடுகளை அகற்ற புதிய கையேடு தயாரிக்க வேண்டும். பாளையங்கோட்டை சிறையில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என சிறைவாசிகள் சாதி அடிப்படையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. எஸ்சி, எஸ்டி சீர்மரபினருக்கு துப்புரவு வேலை, உயர் சாதியினருக்கு சமையல் பணி என சாதி அடிப்படையில் வேலை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் சிறைச்சாலைகளில் சாதிய பாகுபாட்டை அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவு. தமிழகத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம். மதுரை, செங்கல்பட்டு, சேலம், வேலூர் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்கள் பதவி காலியாக இருந்த நிலையில் அந்த இடங்களுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தனது உத்தரவை கோர்ட் மாஸ்டரிடம் சரிபார்த்த வழக்கறிஞரை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், நாளை எனது வீட்டிற்கு வந்து நான் என்ன செய்கிறேன் என்று பார்ப்பீர்களா என்று காட்டம். நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்திற்கு தெலங்கானா முன்னாள் அமைச்சர் கேடிஆர் தான் காரணம் என்று கூறிய அமைச்சர் கொண்டா சுரேகா மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்தார் நாகார்ஜுனா. தனது குடும்ப உறுப்பினர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சுரேகா பேச்சு இருப்பதாக குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் விதத்திலும் மூட நம்பிக்கையை விதைக்கும் விதத்திலும் மாணவர்கள் மத்தியில் பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கிய உலக கோப்பைக்கான மகளிர் T20 கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வங்கதேசம். முதலில் பேட் செய்த வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 119 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 103 ரன்கள் மட்டுமே எடுத்தது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்பினார். குணமடைந்ததை தொடர்ந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.